கோதுமை ரவையில செம்ம டேஸ்டா பொங்கல் செய்யலாமா? ஒரு குக்கர்ல கொஞ்சமா நெய் விட்டு 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் வறுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா மணம் வர வரைக்கும் வறுபட்டதும் 1 கப் கோதுமை ரவையை சேர்த்து அதையும் கொஞ்ச நேரம் வறுத்துக்கணும். இதுல 3 கப் தண்ணி சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து கலந்து குக்கரை மூடி 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டா வெந்துடும். பொங்கல்னாலே தாளிப்பு தான் ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது அதுதான். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய பல் பூண்டு. இது 3யும் தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக நெய் விட்டு ஒரு கையளவு முந்திரி பருப்பு அதில் போட்டு நல்லா செவக்க வறுத்து இந்த பொங்கலோட சேர்த்துடணும். அடுத்ததாக நெய்யில் 1 டீஸ்பூன் மிளகு, அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சீரகம் இதையும் நல்லா வறுத்து பொங்கலோட சேர்த்துடணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா செம்ம டேஸ்டான கோதுமை ரவை பொங்கல் ரெடி.